மரியாதை ராமன் கதைகளில் அடுத்த கதை பூனையால் ஏற்பட்ட இழப்பு. ஓர் ஊரில் 4 வர்த்தகர்கள் கூட்டமாக பஞ்சு வியாபாரம் செய்து வந்தனர். பஞ்சு மூட்டைகளை போட்டு வைத்திருந்த கிடங்கில் எலிகள் தொல்லை அதிகரித்தன. பஞ்சு மூட்டைகளை கடித்து நாசம் செய்தன. அதனால் நஷ்டம் ஏற்பட்டது. எலிகளின் தொல்லையை போக்குவதற்காக ஒரு பூனையை விலைக்கு வாங்கி அதை மிகவும் செல்லமாக வளர்த்து வந்தனர். கூட்டாளிகள் 4 4 விதமான கருத்துடையவர்கள். ஆகையால் கருத்து வேறுபாடு உண்டாயிற்று. பூனையின் 4 கால்களில் ஆளுக்கு ஒரு காலாக பங்கு பிரித்து கொண்டனர். ஒவ்வொருவரும் தம்முடைய பங்குக்கு உரிய பூனையின் காலுக்கு தாம் விருப்பம் போல் மணி, தண்டை, கொலுசு ஆகியவற்றை போட்டனர். அதையெல்லாம் தாங்க முடியாமல் பூனையின் காலில் புண் ஏற்பட்டு விட்டது. அதனால் காயம்பட்ட காலை தூக்கி கொண்டு நொண்டி நொண்டி மற்ற 3 காலால் நடந்து கொண்டிருந்தது. புண் உண்டான காலுக்கு உரியவர் பூனையின் வேதனையை கண்டு மனம் பதறினார். காயம் சீக்கிரம் குணமாக வேண்டும் என்பதற்காக எண்ணெயில் ஒரு துணியை நனைத்து காலில் கட்டி வைத்தார். பூனை அடுப்பு அருகில் ஓடிய பொழுது எதிர்பாராமல் எண்ணெய் துணியில் தீப்பற்றி கொண்டது. அதனால் வேதனை அடைந்த பூனை வெகுண்டு கிடங்கு முழுவதும் ஓடியது. பஞ்சு மூட்டைகளிலும் ஏறி ஓடியது. அதனால் குபீரென நெருப்பு பற்றி பஞ்சு மூட்டைகள் எல்லாம் ஒரு நொடியில் எரிந்து சாம்பலாயின. வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம் உண்டாயிற்று. பூனையின் காலில் எண்ணெய் துணியை கட்டியதனால் நெருப்பு பற்றி பஞ்சு மூட்டைகள் நாசமாயின. அதனால் அந்த நஷ்டத்தை அவரை ஈடு செய்ய வேண்டும் என்று மற்ற 3 பேர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். வழக்கை தீர விசாரித்தார் மரியாதைராமன். பிரதிவாதியின் பங்குக்கு உரிய பூனையின் காலில் நெருப்பு பற்றி கொண்டது உண்மையே. ஆனாலும் அந்த ஒற்றை காலால் மட்டும் பூனை நடந்து செல்லவோ பஞ்சு மூட்டைகளின் மீது ஏறவோ இயலாது. அந்த காலில் காயம் இருந்ததால் மற்ற 3 கால்களால் தான் நடந்து கொண்டிருந்தது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள். ஆகையால் பூனை ஓடி ஆடி நெருப்பை பஞ்சு மூட்டைகளின் மேல் பற்ற வைக்க உங்கள் பங்குக்கு உரிய பூனையின் 3 கால்களுமே முற்றிலும் உதவி புரிந்திருக்கின்றன. ஆகவே பஞ்சு மூட்டைகள் இருந்த நஷ்டம் முழுவதையும் நீங்கள் 3 பிரதிவாதிக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறினார் மரியாதைராமன்.